பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்தகிம் கமா உமிர்த வ மன் தாப மஅக வ லா தத்கவ் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். அன்பிற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய தஸ்கியாவின் தோழர்களே தோழியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா ஹூதில் 112வது வசனத்தில் ஃபஸ்தகிம் கமா உமிர்த வ மன் தாப மஅக, தூதரே நீங்களும் உங்களுடன் யார் தௌபா செய்து நல்வழிக்கு வந்து விட்டார்களோ அவர்களும் உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தில் உறுதியாக இருப்பீராக. வலா தத்கவ், நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்யக்கூடியவைகளை உற்று நோக்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கும் அவர்களோடு அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கின்றான். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறீர்களோ, எந்த ரப்புல் ஆலமீனையும் அவனுடைய தீனையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த காலத்தை முன்னிட்டும் எந்த காலத்திலையும் நீங்கள் வழி தவறி சென்று விடக்கூடாது, வரம்பு மீறிவிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். இந்த கட்டளை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் என்றும் அல்லது அவர்களோடு இருந்த நபித்தோழர்களுக்கு மட்டும்தான் என்றும் நாம் நம்ப முடியாது. அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்திகாமத்தை வலியுறுத்தி மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக சலனமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை பதிவு செய்திருக்கிறான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், இஸ்லாத்தில் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள். லா அஸ்அலு அன்ஹு அஹதம் பஅதக், அதை பற்றி உங்களுக்கு பின்னால் நான் யாரிடத்திலையும் கேட்காத அளவிற்கு இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகிம், தோழரே நீங்கள் ஆமன்து பில்லா, அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்டேன் என்று சொல்லுங்கள், பிறகு அதில் உறுதியாக நிலையாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிமில் 55வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய தீனை நம்முடைய மார்க்கத்தை இழந்து விடுவதற்குண்டான ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வரவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் சந்தோஷமான தருணங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், வேதனையான தருணங்கள் என்று 2 தருணங்கள் இருக்கும். இந்த தருணங்களில் மகிழ்ச்சியான தருணங்கள் வரும் பொழுது எத்தனையோ அன்பர்கள் தோழர்கள் குதூகலிக்கின்றார்கள். அல்லாஹ்வை மறந்து அவனுடைய தீனை மறந்து மார்க்கத்தை மறந்து மனோ இச்சையின் அடிப்படையில் என்னென்னவோ செய்து தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். இதற்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எவ்வளோதான் சந்தோஷமான தருணங்கள் இருந்தாலும் கூட மார்க்கம் அந்த தருணத்தை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டுமே தவிர்த்து மார்க்கத்தினுடைய வரையறைகளை மீறி சுய இஷ்டத்தின் அடிப்படையில் மனோ இச்சைகளின் அடிப்படையில் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் மக்காவினுடைய வெற்றி எதிர்பார்த்திருந்தார்கள். மக்காவில் போய் காபத்துல்லாவில் உம்ரா செய்வதற்கு கூட ஒரு கட்டத்தில் தடுக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் திருப்பி அனுப்பப்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை தேத்துவதற்காக வேண்டி ஆறுதலாக சூரா அல் ஃபத்ஹின் முதல் வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தூதரே நிச்சயமாக தெளிவான வெற்றியை உமக்கு நாம் வழங்கிவிட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூறாவில் கூறுகின்றான். அல்லாஹுடைய தூதர் அந்த வசனத்தை ஏந்தியவர்களாக மதீனாவிற்கு சென்றார்கள். பிறகு மக்காவின் மீது படையெடுத்து வந்தார்கள். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி, அந்த வெற்றியை சுவைப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் மக்காவிற்குள் வந்து விட்டார்கள். மக்காவுக்கு வந்த பிறகு வெற்றியும் ஈட்டிவிட்டார்கள். வெற்றி ஈட்டிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை அழகான முறையில் ஓதினார்கள்.
அவர்கள் ஓதும்போது கூட சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் என்னை சுற்றி விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னால், எனக்கு முன்னால் அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தர்ஜீஅ் செய்து அழகாக ஓதினார்களோ அதே போல நானும் ஓதியிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியிலே 3945 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி, அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அளிக்கும் பொழுது அவர்கள் குதூகலிக்கவில்லை, கொண்டாடவில்லை, எதிரிகளை சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்பதற்காக வேண்டி பழிவாங்க துடிக்கவில்லை. யதார்த்தமாக நார்மலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற இந்த ஹதீஸுகள் இன்னும் பல ஹதீஸுகள் நமக்கு தெரிவிக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த வகையில் சந்தோஷங்கள் வரும்பொழுது, மகிழ்ச்சிகள் வரும்பொழுது நாம் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. அதுபோன்ற சந்தர்ப்பத்திலையும் கூட அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சர்ரஹு அன் யஸ்தஜீப அல்லாஹு லஹு இன்த ஷதாயிதி வல் குர்ப், யாருக்கு கஷ்டமான சந்தர்ப்பத்தில் அவருடைய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அந்த மனிதர் ஃபல் யுக்ஸிர் துஆ ஃபிர் ரஹாஇ, சந்தோஷமான தருணங்களில், சந்தோஷமான சூழ்நிலைகளில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே 3304வது ஹதீஸாகவும் ஹாக்கிமில் 1955வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சந்தோஷங்கள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே சந்தோஷங்கள் வந்தாலும் கூட இஸ்லாத்திலிருந்து நாம் விலகி சென்று விடக்கூடாது. நம்முடைய கொண்டாட்டங்களை, நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த முறைகளை மார்க்கத்திற்கு விரோதமாக அமைத்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்களும் அவர்களுடைய சொற்களும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போல சோகங்கள் வருமானால் அப்பொழுதும் நாம் மார்க்கத்திலிருந்து விலகி சென்று விடக்கூடாது. இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு ஆண் மகன் இருந்தான். அந்த ஆண் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே சென்றிருந்தார்கள். உள்ளே வரும் பொழுது அந்த மகன் இறந்திருந்தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து அபூ தல்ஹா கேட்டார்கள், மகன் எப்படி இருக்கிறான்? அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை தேர்வு செய்து, தன்னுடைய கணவன் வேதனைப்படாமல் இருப்பதற்கு தகுதியான ஒரு வார்த்தையை தேர்வு செய்து பதிலாக சொன்னார்கள், ஹுவ அஸ்கனு மாக்கான, அவன் ஏற்கனவே இருந்ததை விட மிகவும் அமைதியாக இருக்கின்றான் என்று சொன்னார்கள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே நோயின் மூலமாக அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த மகன் மிகவும் நிம்மதியாக அமைதியாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்ததை விட, நோயாளியாக இருக்கும்போது இருந்ததை விட மிக அமைதியாகத்தான் இருக்கும். இப்போ அந்த பொருளை அவர்கள் சொல்கிறார்கள், ஏற்கனவே இருந்ததை விட மிக அமைதியாக மரணித்து விட்டான் என்ற பொருளை சொன்னார்கள். அந்த இரண்டு பேர்களும் அன்றைய இரவு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விஷயம் தெரியாததுனால அன்றைய இரவு அவர்கள் சாப்பிடுகிறார்கள், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். மறுநாள் காலையில் செய்தி தெரிந்தவுடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவங்களுடைய அவைக்கு சென்று தன்னுடைய மனைவியினுடைய செயல்பாட்டை புகாராக சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து சொல்லிவிட்டு அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் இருவருக்கும் அவர்களுக்கு அபிவிருத்தி செய்வானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். இதன் பின்னணியிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். ஆண் குழந்தை பெற்றெடுத்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய அவைக்கு எடுத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியிலே வைத்து அந்த ஆண் குழந்தைக்கு பேரித்த மலத்தை நுணைத்து அதன் வாயிலே கொடுத்து அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் என்று புகாரியிலே 5048வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கவலைகள், துக்கங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுது கூட அவர்கள் யதார்த்தமாக இருந்தார்கள். தன்னுடைய கணவனுடைய சந்தோஷம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தெளிவான முறையில் நடந்து கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண் இப்படி நடந்து கொண்டது என்பது வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது கஷ்டம் ஏற்படும் பொழுது, துக்கங்கள் ஏற்படும் பொழுது நாம் சோர்ந்து நிலை குலைந்து மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. எத்தனையோ பேர்கள் துக்கம் வரும்போது மது அருந்துகிறார்கள்.
மது அருந்துவிட்டு தன்னுடைய துக்கத்தை போக்குவதாக சொல்கிறார்கள். இதற்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த அளவும் இடம் கிடையாது. எனவே 2 சந்தர்ப்பங்களிலேயும் மார்க்கத்தில் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அப்படி இஸ்திகாமத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய சொர்க்கத்தை நமக்கு தருகிறான் என்பதை குர்ஆன் ஷரீஃபிலே சூரா ஃபுஸ்ஸிலத்தில் 30வது வசனத்திலிருந்து 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, யார் எங்களுடைய இறைவன் நிச்சயமாக அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, பிறகு அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, வானவர்கள் அவர்களுக்கு இறங்கி வந்து வாழ்த்துக்களை சொல்லி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்கிறான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆகிவிட்டதோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் புகுந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் 2209வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சந்தர்ப்பத்திலையும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களிலிருந்து விலகிச் செல்லாமல் இஸ்திகாமத்தாக உறுதியாக நிலை குலையாமல் இருந்து அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்து அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.